ஈரான் இஸ் ஹோல்டிங் ஆல் த கார்ட்ஸ். அதாவது எல்லா துருப்புச்சீட்டும் ஈரான் கையில் தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளில் முடிக்க வேண்டிய போகிற 30 நாள் வரைக்கும் ஈரான் இழுத்துட்டாங்க. ஈரானோட தாக்குதல் தன்மை அதிகரித்திருக்கிறதா, துல்லியமாக தாக்குதல் செய்வது குறைந்திருக்கிறதா என்று பார்த்தால் அதிகரித்துள்ளது. அதுக்கு காரணம் F-15 பிளேன்கள் வீழ்த்தப்பட்டுள்ளன, 16 பிளேன்கள் வீழ்த்தப்பட்டுள்ளன, 35 வீழ்த்தப்பட்டுள்ளது, 18 நேற்று வீழ்த்தப்பட்டுள்ளது. உயர்தர விமானங்களை வீழ்த்தும் அளவுக்கு இன்னைக்கு ஈரான் கிட்ட திடீரென்று எப்படி ஏவுகணைகள் வந்தது, அதுக்கான விவரம். இப்போ ஹார்மோஸ் 1, ஹார்மோஸ் 2, கைபர் ஷக்கீன்னு, தலையா, கதரு, இது மாதிரி புது புது மிசைல் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மிசைல்களை அழிக்கும் தன்மை கொண்ட இன்டர்செப்டார் மிசைல்கள் எல்லாம் காலி. இஸ்ரேல்கிட்டையும் கையிருப்பு இல்லை, ஏரோ இல்லை, ஸ்டிங் இல்லை, பேட்ரியாட் இல்லை, தாட் இல்லை. இஸ்ரேலோட வான்வெளி தாக்குதல்கள் குறைந்ததாக இல்லை. டெல்லவீவ் மீது போடும் குண்டுகளோ இல்லை மற்ற பகுதிகளில் போடும் குண்டுகளோ அதிகரித்த வண்ணம் தான் இருக்கிறது. இப்போ சென்ட்ரல் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் இப்போ புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணியிருக்கு. அது பேர் மிட்கெட் சப்மரைன்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன சப்மரைன். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களோட வேலை என்னடான்னா கீழே போய் மைன்ஸை போடுறது, கன்னி வெடிகள். அது போட்டு வச்சுட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கம்பி, அதாவது ஒரு செயின் மாதிரி இருக்கும், இது மேலே மிதந்துட்டு இருக்கும். கப்பல் தட்டிச்சுன்னா வெடிச்சிடும். அது மாதிரி இதை ட்ராப் பண்ணுறது, இதை கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கடினம். ஈரான் கிட்ட நிறைய மிட்கெட் சப்மரைன்ஸ் இருக்குது. அதே அமெரிக்க சப்மரைன்கள் அந்த பகுதியில் நுழையிறதுக்கு பயப்படுது. இதனால ட்ரம்ப்புக்கு என்ன சார் லாபம்? ட்ரம்ப் குடும்பத்துக்கு லாபம் இருக்குது. அமெரிக்கா இன்னைக்கு உலகத்தில் போர் வேணான்னு சொல்கிற சூழலில் எட்டி இருக்கு. உலகத்தின் பாதுகாவல்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக போரை ஏற்படுத்தி அதில் அவங்க வெப்பன்ஸை விற்கிறதுன்னு அமெரிக்காவோட தொழிலாகவே இருந்திருக்கு. நெத்தனியாவுக்கு என்ன லாபம்னு நான் சொல்கிறேன். நெத்தனியாவு மேலே ஏற்கனவே சொன்னது போல் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. போர் நடக்கிற காலகட்டம் வரை அந்த ஊழல் குற்றச்சாட்டின் மீது என்கொயரி நடத்தப்பட மாட்டாது. அதனால் அவர் பதவி பறிப்போக மாட்டாது. அவர் பதவி பறிப்போகக்கூடாதுன்னா இது மாதிரி சண்டை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டிஃபென்ஸ் அனலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜெயின். ஜெயின் சார். சார், தொடர்ச்சியாக நம்ம ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தற்போதைய கள நிலவரம் என்ன சார்? அதாவது இந்தியாவில் முன்னாள் உளவுத்துறை, அதாவது மத்திய உளவுத்துறையில் RNDWயோட செக்ரட்டரி ரா அப்படின்னு சொல்லி விக்ரம் சூதன் இருக்கார். அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அந்த இன்டர்வியூ நீங்கள் யூடியூப்லேயே அவைலபிள். அது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஈரான் இஸ் ஹோல்டிங் ஆல் த கார்ட்ஸ். அதாவது எல்லா துருப்புச்சீட்டும் ஈரான் கையில் தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணங்களாகவே உங்களுக்கு சொல்கிறேன். முதல் உதாரணம், அமெரிக்காவோட எல்லா பேஸுகளும் தாக்கப்பட்டுள்ளன. 1. 2வது உதாரணம், ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் என்பது எல்லோரும் செல்லக்கூடிய ஜலசந்தியாக இருந்த பகுதியை இன்று ஈரான் கட்டுப்பாட்டில் யார் கொடுத்தது? அமெரிக்கா தான் கொடுத்தது, இந்த போர் காரணமாக. 3வது உதாரணம், இஸ்ரேல் கொண்ட குறிக்கோளும் அமெரிக்கா கொண்ட குறிக்கோளும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் எட்டிருச்சு. நான் இன்டர்வியூ கொடுக்குறது 26ஆம் தேதி. நாளைக்கு நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணீங்கன்னா 27, 28ஆம் தேதி போர் தொடங்கி ஒரு மாதம். 3 நாளில் முடிக்க வேண்டிய போகிற 30 நாள் வரைக்கும் ஈரான் இழுத்துட்டாங்க. இன்னும் ஈரானோட ஆட்சியோ, இன்னும் ஈரானோட அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தையோ IRGCயோ அவங்களால செயலிழக்க முடியல. 3வது காரணம். 4வது காரணம், ஈரானோட தாக்குதல் தன்மை, அவங்க ஏவுகணைகள் தன்மை அதிகரித்திருக்கிறதா, துல்லியமாக தாக்குதல் செய்வது குறைந்திருக்கிறதா என்று பார்த்தால் அதிகரித்துள்ளது. அதுக்கு காரணம் F-15 பிளேன்கள் வீழ்த்தப்பட்டுள்ளன, 16 பிளேன்கள் வீழ்த்தப்பட்டுள்ளன, 35 வீழ்த்தப்பட்டுள்ளது, 18 நேற்று வீழ்த்தப்பட்டுள்ளது. F-18 ஹார்னட் வீழ்த்தப்பட்டுள்ளது. ஸோ உயர்தர விமானங்களை வீழ்த்தும் அளவுக்கு இன்னைக்கு ஈரான் கிட்ட திடீரென்று எப்படி ஏவுகணைகள் வந்தது, அதுக்கான விவரம். ரஷ்யா
பின்புலமாக ஈரானுக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை நீங்களும் நானும் மறுத்தா கூட ஃபேக்ட் தான். 17 விமானங்கள் AN-124 அனடாவ் 124 என்ற ஹெவி லிஃப்ட் விமானங்கள் மூலம் 4 S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ஈரானுக்கு. இந்த S-400 ட்ரையம்ஃப் அப்படின்றது வந்து 400 கிலோமீட்டர் வரை எதிரியோட எந்த ஏவுகணையானாலும் விமானத்தை ஆனாலும் தாக்கக்கூடிய தன்மை கொண்டது. இப்போ அதை எங்கெல்லாம் வச்சிருக்காங்கன்னு ஈரானுக்கு டெஹ்ரானில் வச்சுருக்காங்க, தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இஸ்ஃபஹான் அண்ட் நட்டான்ஸ் ரெண்டுத்தையும் காக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. புஷர் அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய புஷர் ஐலாண்ட், புஷர்லேயும் கர்க் ஐலாண்டையும் காப்பாற்றுறதுக்கு வச்சுருக்காங்க. நிச்சயமா சார். இது இப்போ கொடுக்கப்பட்டதா இல்லை இந்த போர் ஆரம்பிக்கிறது முன்னுக்கூட்டியே கொடுத்ததா? இப்போ அதுக்கு முன்னாடி சைனாவோட இதுதான் அவங்ககிட்ட இருந்தது. ஓகே, அதனால தான் கமேனி அவர்கள் மரணிக்கிறது இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ கடந்த வாரம் வந்திருக்கு. அதனால தான் 4 பிளேன் டப்புன்னு அடிச்சாங்க பார்த்தீங்களா, அதோட விளைவு இது. நெக்ஸ்ட் கெரால்ஃபோர்டில் நடந்த தீ விபத்து. அது விபத்தா தாக்குதலான்ட்டு இது வரைக்கும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அமெரிக்காவில் ஆமாம், எண்ணெய் நிறுவனம் மேலே தாக்கப்பட்ட தீ. கெரால்ஃபோர்ட் அவங்களோட விமானம் தாங்கிய கப்பல் மேல நடந்த தீ விபத்து. ஆனால் யூஎஸ்லேயும் ஒரு தீ விபத்து எண்ணெய் தொழிற்சாலை மேலே, அது வேற, அது விபத்து தான் அது. இது கெரால்ஃபோர்டில் நடந்ததுல, கெரால்ஃபோர்ட் என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய விமானம் ஏந்திய கப்பல். அந்த கப்பலில் 75 அமெரிக்க போர் விமானங்கள் இருக்கு. பல பில்லியன் டாலர்கள் விலை உயர்ந்த கப்பல். அந்த கப்பல் இப்போ கிரீட், அதாவது அதை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போயிட்டு ரிப்பேர் பண்றதுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. 12லேருந்து 14 மாசத்துக்கு அந்த கப்பல் இப்போ போர் செய்யக்கூடிய தன்மை இழந்து விட்டது. ரிப்பேர் பண்ணோம், ஷெட்டு கூட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்டாருன்னா பழுதடைந்து உள்ளது, ரிப்பேர் ஆயிடுச்சு. மீண்டும் ஆப்ரஹாம் லிங்கன் மேல தாக்குதல் சொல்லி ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த 5வது பாயிண்ட், அப்ரஹாம் லிங்கன் மீது தாக்குதல். அப்ரஹாம் லிங்கன் ஜிபிஎஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு டார்க் மோட்ல போயிட்டு இருக்கு. எங்க இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா சைனாவோட ஜிபிஎஸ் பிடையூ ஜிபிஎஸும் ரஷ்யாவோட துல்லியமான இன்டெலிஜென்ஸை வச்சு ஈரானால எதை வேணாலும் இன்னைக்கு தாக்கக்கூடிய தன்மை பெற்றுள்ளது. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஈரான் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் தாக்குதல்களோட தன்மை பார்த்தீங்கன்னா அதிகரித்த வண்ணம் உள்ளது. பை ஸ்கேலில் இல்லை. அதாவது எத்தனை இது அவங்க அடிக்கிறாங்க, எத்தனை 80வது பேரேஜ் நேற்று நைட் நடந்திருக்கு, 80வது முறை தாக்குதல் நடந்திருக்கு. மிசைல்களை எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நவீன ரக மிசைல்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நாள் யூஸ் பண்ணதெல்லாம் 10 வருஷம் பழமையான மிசைல். இப்போ ஹார்மோஸ் 1, ஹார்மோஸ் 2, கைபர் ஷக்கீன்னு, தலையா, கதரு, இது மாதிரி புது மிசைல் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மிசைல்களை அழிக்கும் தன்மை கொண்ட இன்டர்செப்டார் மிசைல்கள் எல்லாம் காலி. இஸ்ரேல்கிட்டையும் கையிருப்பு இல்லை, ஏரோ இல்லை, ஸ்லிங் இல்லை, பேட்ரியாட் இல்லை, தாட் இல்லை. நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட், ஈராக்ல இருக்கக்கூடிய அரசு வந்து ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. அவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருக்கிறது, இல்லை நான் சொல்ல. ஏன்னா ஈராக்கிய ஷியாக்கள் வந்து நஜாஃபை தலைமையிடமா கொண்டு செயல்படுறவங்க. நஜாஃப் தான் அவங்களுக்கு தலைமையிடம். அவங்க வந்து அல்சதர், முக்தாதா அல்சதரோட, அயத்துல்லா முக்தாதா அல்சதரோட வழித்தோன்றல்கள். இவங்க அயத்துல்லா குமேனியோட வழித்தோன்றல். இவங்க காம்லேருந்து வந்தவங்க. ஈரானில் காம்னு ஒரு நகரம் இருக்குது. அந்த காம்லேருந்து வந்தவங்களுக்கும் நஜாஃப்லேருந்து வந்தவங்களுக்கும் எப்பயுமே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. எப்படி வைணவத்தில் வந்து சைவ வைணவன்றது, சைவ வைணவ வைணத்துக்குள்ளேயே வந்து வடகலை தென்கலைன்னு சொல்லிட்டு ஒரு உரசல் இருக்கும். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் கூட பார்த்துருக்கீங்க, நியூஸில் பார்த்துருக்கீங்க. அந்த உரசல்கள் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி ஷியா அவங்க எல்லாமே டொல்லர் ஷியாஸ் தான். அவங்க வந்து இந்த விலாயத்தே ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு குவாம்லேருந்து வந்த இந்த கோட்பாடு, குவாம்ல வந்து கொமேனி எடுத்துகிட்டு வந்த கோட்பாடு தான் விலாயத்தே ஃபிக். அதாவது இமாம் 12வது இமாம் இல்லாத பட்சத்தில், ஜஃபரி இமாம் இல்லாத பட்சத்தில் இஸ்லாமிய முறைப்படி ஒரு ஆட்சியை நடத்துவதற்கு இமாம் அயத்துல்லாக்கள் வந்து தகுதியானவர்கள். அவங்க தான் வந்து ஆட்சியை நடத்தணும். அதாவது பின்புலமாக எது சரி தவறு என்று நிர்ணயிக்கும் ஸ்தானத்தில் இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்க முன்வைக்கிறாங்க.
அதுதான் ஈரான் கடைபிடிக்குது. இன்னைக்கு வந்து ஈரான்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யார் ஜனாதிபதி ஆகணும்னு சொல்றதை தேர்ந்தெடுக்கிறது வந்து இந்த அயத்துல்லா குழு. தேர்தலில் யார் நிற்கணும்னு சொல்லிட்டு இவங்க தான் சொல்லுவாங்க, இவர் நிற்கக்கூடாது இவர் நிற்கலாம்னு சொல்லிட்டு. அலி லார்ஜானி பலமுறை அவர் நிற்க ட்ரை பண்ணியும் அவரை நிற்க விடாமல் செய்தது வந்து இந்த அயத்துல்லாக்கள் குழு. அதே வந்து இப்போ இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தோட ஈரான் பாராளுமன்றத்தோட ஸ்பீக்கர் முன்னாள் ஐஆர்ஜிசியோட கமாண்டர் முகமது பாக்ரி கலிபாஃப் அவர் பேர். அவர் தான் வந்து அமெரிக்கா வந்து மறைமுகமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து அரசல் புரசலாக தகவலை வெளியிட்டாங்க. ஆனால் அவர் கலிபாஃப் வந்து வெளிப்படையாகவே அதை மறுத்துள்ளார். அவர் 4 வாட்டி ஜனாதிபதி தேர்தலில் நின்று தோத்து போனவர். ஸோ ஈரானோட ஆட்சி முறை வந்து முற்றிலும் மாறுபட்ட ஆட்சி முறை. இதுக்கு ஈராக்ல இருக்கக்கூடிய நஜாஃப்ல இருக்கக்கூடிய ஷியாக்களுக்கும் அவங்களுக்குமே வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு நான் சொல்லலை. அதீத் அல் ஷபீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து ஈராக்ல பாக்தாதில் மோசூலில் இருந்து அவங்க குர்து அமைப்புகளை வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க, பேஷ்மர்காவை. ஏன்னா குர்து அமைப்புகள் ஷியாக்களை எதிராக போராடிட்டு இருக்காங்க, ஷியா ஆட்சிக்கு எதிராக. அவங்க ஈரானுக்கு எதிராகவும் அமெரிக்கா கூட சேர்ந்துக்கிட்டு போராடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அசர்பைஜான் அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்ரேலோட வான்வெளி தாக்குதல்கள் குறைந்ததாக இல்லை. டெல்லவீவ் மீது போடும் குண்டுகளோ இல்லை மற்ற பகுதிகளில் போடும் குண்டுகளோ அதிகரித்த வண்ணம் தான் இருக்கிறது. அதே சமயத்தில் பதில் தாக்குதல்கள் டெல்லவீவ் மேலே நடக்கிறத நின்னதா குறைந்ததாகவோ இல்லை அந்த தாக்குதல்களால் நடக்கக்கூடிய உயிர் சேதங்கள் கம்மியானதாகவோ எந்த தகவல்களும் தெரிவிக்கவில்லை. இப்போ சென்ட்ரல் இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது, நார்த் இஸ்ரேலும் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹைஃபா துறைமுகம் தாக்கப்பட்டுள்ளது, ஆயில் ரிஃபைனரி தாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது நடுவுலையும் இஸ்ரேலிய இராணுவம் லிட்டனின்னு சொல்லக்கூடிய நதியை தாண்டி லெபனானில் ஒரு பகுதியை வந்து கைப்பற்றி அதை பஃபர் ஜோன்னா யாருக்கும் நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது, அது ஒரு காமன் பிளேஸை மாற்றிட்டு அந்த பகுதியிலேருந்து யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்போ ஹிஸ்புல்லாக்கள் அந்த பகுதிக்குள்ளே என்ட்ராகாமல் இருந்தாங்கன்னா அது இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்கும். அந்த போர்லாம் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அங்கே பெரிய சேதம் லெபனானுக்கு ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இடம்பெயர்ந்து பெய்ரூட்டை சுற்றி உட்காந்துருக்காங்க அகதிகளாக. பல ஆயிரக்கணக்கான லெபனி மக்கள் உயிரிழந்துள்ளார்கள். இப்போ ஹிஸ்புல்லாக்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டுச்சா படலையா? இல்லை, போன முறை அப்போ அழிக்கலை, ஃபுல்லாக முடியாது. எந்த தீவிரவாத அமைப்பும் அவன் என்ன யூனிஃபார்ம் போட்ட ஆர்மியை அழிக்க முடியறதுக்கு? கோட்பாடு ரீதியில் தானே சார் அவன் சப்போர்ட் பண்ணுறான். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த போர் இப்பொழுது எட்டியிருக்கிற சூழலில் வந்து அமெரிக்கா பெரிய அளவுக்கு அவங்க எடுத்துக்கொண்ட போர் குறிக்கோள்கள் எதுவும் அடைய முடியவில்லை. சரி, ஈரானில் பெரிய சேதத்தை உண்டாக்கியிருக்காங்க, அயத்துல்லா கமேனியை அழிச்சிட்டாங்க, அலி லார்ஜானியை கொண்டுட்டாங்க, அரசியல் தலைவர்களை குறிவைத்து தாக்கக்கூடிய தாக்குதல்களில் அவங்களுக்கு பலன் அடிக்குது. ஆனால் அவங்க எதிர்பார்த்த ஆட்சி மாற்றம் நடந்துள்ளதா? இல்லை. ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் இன்னைக்கு உலகமே என்ன சொல்லுது? அமெரிக்கா பண்ண சேட்டையால் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் மூடப்பட்டுள்ளது. மொத்தமாக ஈரான் கைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு ஈரான் இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுது? இவங்க வந்து ஒரு 15 அம்ச நிபந்தனைகளை வீச்சிருக்காங்க. யாரு? அமெரிக்கா. அதில் முக்கியமான நிபந்தனை, நீ அணு ஆயுதம் பண்ணக்கூடாது, அணு ஆயுத செவியூற்றல் அதாவது சுத்திகரிப்பு பண்ணி வச்சிருந்த யுரேனியம் இருந்ததுன்னா தயார் பண்ணக்கூடாது, அதை வந்து நீ கொடுத்துடணும். ஏவுகணையும் தயார் பண்ணக்கூடாது, தொலைதூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகள் எதையும் தயார் பண்ணக்கூடாது, உன்னோட ஐஆர்ஜிசியோட இதை வந்து கம்மியாக்கணும். இது மாதிரி ஒரு பல நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நான் கொடுத்த நிபந்தனை வந்து ஏற்கிறாங்க அப்படி. ட்ரம்ப் சொல்றதெல்லாம் நம்ம வந்து அடிப்படையாக ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்க முடியாது. காரணம் என்னன்னா, அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, இந்த போர் எதுக்கு வந்தது, அதுக்கு பக்கத்துல இந்த பீடெக்ஸ் எடுத்து நீ தானே முதல்ல சொன்ன இந்த அப்படியே கோத்து விட்டாராங்க. பாத்தீங்களா? இல்ல, முதல்ல போர் இவர் தான் சொன்னதே அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போ ஜனாதிபதியா அப்போ உனக்குன்ட்டு ஒரு மூலையும் இல்லையா? நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? அப்போ அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இல்லையா? அப்போ உங்க இன்டெலிஜென்ஸ் டைரக்டர் துல்சி கபாட் வந்து ஈரானோட வந்து மிகப்பெரிய த்ரெட் இல்லைன்னு சொல்லிட்டு செனேட்டும் காங்கிரஸுக்கும் அவங்க கூட்டு என்கொயரி நடந்தது பார்த்தீங்களா?
அந்த என்கொயரியில் வந்து ஈரான் த்ரெட்டா இல்லையான்னு கேட்ட கேள்விக்கு ஈரான் வந்து இப்போதைக்கு பெரிய த்ரெட்டா இல்லைன்றது தான் உண்மை, அவங்களால நம்மளுக்கு நேரடி பாதிப்பு இல்லை என்பது தான் உண்மை, ஆனால் பாகிஸ்தானால் பாதிப்பு உண்டு என்பது உண்மை. பாகிஸ்தான் இன்டர்கான்டினென்டல் பெலாஸ்டிக் மிசைல் அமெரிக்கா வரை வந்து தாக்கக்கூடிய ஏவுகணைகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது, இது அமெரிக்க நிலப்பரப்புக்கே பெரிய அச்சுறுத்தல் என்று தௌல்சி கபாட் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியும் ஈரானை ஏன் போய் ட்ரம்ப் தாக்குனாரு? சரி, அது பரவாயில்ல. ஜோ கென்ட்னு சொல்லிட்டு அவங்களோட கவுண்டர் டெரரிசம் டைரக்டர், அவர் இராணுவத்தில் சர்வ் பண்ணவர் தான். அவர் என்ன சொன்னார்? ரிசைனே பண்ணிட்டார் ஜோ கென்ட். என்ன சொல்லிட்டு போனார்? ஈரான் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை, ஆனால் நம்ம இந்த போர் எதுக்கு போனோம்னு சொல்லிட்டு தெரியாமல் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காரு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்றதை பார்த்தா அப்போ ட்ரம்ப்புக்கு வந்து இங்கே நடக்குது எல்லாமே தெரியும், ஏதோ ஒரு லாப நோக்கில் அவர் தன்னிச்சையாக பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி சொல்லுவார். நான் சொல்கிறேன் என்ன லாபங்கள். S&P 500 இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் வந்து 20% வந்து கடந்த 12 மாதம் இல்லாத அளவுக்கு உயர்வு ஏற்பட்டுள்ளது. ஜனவரி 29 லாக்ஹீட் மார்ட்டினுக்கு புது ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து தாட் மிசைல்கள் உற்பத்தி வந்து இத்தனை தான் சொல்லிட்டு இருந்தது, 100 200 என்னவோ தான் உற்பத்தி பண்ணக்கூடிய திறன்றது. அதை டபுள் மடங்கு பண்ணுறதுக்கான ஒப்பந்தத்தில் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கையெழுத்திட்டது. இதால் லாக்ஹீட் மார்ட்டினோட ஷேர் வேல்யூ இன்னைக்கு நான் பேசுகிற இந்த தருவாயில் 30%லேருந்து 50% ஏறி இருக்கு. அதாவது ஒரு பங்கு சந்தையில் ஒரு ஷேர் வந்து $100 போயிட்டு இருக்கிறது 50% ஏறி இருக்குன்னா எவ்வளோ? 30%. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 50% ஏறி $150 ஒரு ஷேர். ஸோ இதில் யார் பெரிய லாபம் அடைகிறாங்க? இந்த போர் ஆயுதங்கள், அந்த போருக்கான ஆயுதங்கள் யாரெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்க இதில் லாபம் அடைகிறாங்க. இதனால ட்ரம்ப்புக்கு என்ன சார் லாபம்? ட்ரம்ப் குடும்பத்துக்கு லாபம் இருக்குது. ட்ரம்ப்புக்கு ஜனாதிபதி ஆவதற்கு பின்புலமாக செயல்பட்டு அவருக்கு மிகப்பெரிய அளவில் பண உதவி செய்தது வந்து எண்ணெய் நிறுவனங்களும் ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களும் தான். அமெரிக்கா இன்னைக்கு உலகத்தில் போர் வேணான்னு சொல்கிற சூழலில் எட்டி இருக்கு. உலகத்தின் பாதுகாவலன்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக போரை ஏற்படுத்தி அதில் அவங்க வெப்பன்ஸை விற்கிறதுன்னு அமெரிக்காவோட தொழிலாகவே இருந்திருக்கு. நெக்ஸ்ட் எண்ணெயை கட்டுப்படுத்துவது. இன்னைக்கு அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் $100 பில்லியன் லாபம் அடைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க. அண்ணாமலை படத்தில் சொல்ற மாதிரி கணக்கு சரியா வரும் உங்களுக்கு. இப்போ என்ன சார், இப்போ ஈரானுக்கு இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி அமெரிக்கா மட்டும் இதில் சுய லாபமாக திரு ட்ரம்ப் அவர்கள் மட்டும் மொத்த லாபத்தை ட்ரம்ப் குடும்பத்துக்கு பெரிய லாபம் இந்த போரால் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து இப்போ இதனால வந்து லாபம் அடைஞ்சிட்டாங்க. ப்ளஸ் அதே நேரத்தில் வந்து இவங்க நினைச்சதை சாதிச்சு. நெத்தனியாவுக்கு என்ன லாபம்னு நான் சொல்கிறேன். நெத்தனியாவு மேலே ஏற்கனவே சொன்னது போல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. போர் நடக்கிற காலகட்டம் வரை அந்த ஊழல் குற்றச்சாட்டின் மீது என்கொயரி நடத்தப்பட மாட்டாது. அதனால் அவர் பதவி பறி போக மாட்டாது. அவர் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இஸ்ரேலில் இருக்குது. அவர் பதவி பறி போகக்கூடாதுன்னா இது மாதிரி சண்டை நீடிச்சுக்கிட்டே இருக்கும். இல்லை ஒரு சண்டையிலேருந்து அடுத்த சண்டைக்கு ஏன் போக வேண்டிய கட்டாயம் என்ன? இப்போ சண்டையை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. சவுதி அரேபியாவை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஈரான் குவைத்தை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பஹ்ரைனை தாக்கிட்டாங்க, UAE தாக்கிட்டாங்க, எல்லா நாடுகளையும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்தில் இருந்த நாடுகள். இப்போ சவுதி அரேபியா நான் தான் இந்த இடத்துக்கே பெரிய பிராந்திய அளவில் பெரிய ஆளுமை நான் தான் சொல்லிட்டு இருந்தாங்க சவுதி அரேபியா. என்னை மிஞ்சறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க சவுதி அரேபியாவை. ஏன்னா முகமது பின் சல்மானை வந்து ட்ரம்ப்பே வந்து நீ பெரிய போராளி, பெரிய வீரன் அப்படின்னு சொல்லி முகமது பின் சல்மானை கூப்பிட்டுருக்காரு. அவர் தான் தூண்டி விடுறாரு. எப்படியா ஈரானை தூண்டி, அதாவது அமெரிக்காவை தூண்டி விட்டதும் இஸ்ரேலை தூண்டி விட்டதுக்கும் ஒன் ஆஃப் த காரணம். எல்லாரும் இஸ்ரேலை வந்து தப்பு சொல்கிறாங்க, நான் இல்லைன்னு நான் சொல்ல. இஸ்ரேல் வந்து இதில் அவங்க கை வந்து கரைப்படையாத கைகள்னு நான் சொல்ல விரும்பலை. நான் அமெரிக்காவோட கைகள் எப்பயுமே ரத்த கரை இருக்கும் கைகள் தான். அதை யாரும் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த ஜெர்மானியர்களுக்கு எதிராக போர் செய்தாங்களோ அந்த ஜெர்மானிய படையில் இருக்கக்கூடிய பல்வேறு சயின்டிஸ்டுகளாக இருந்தவங்களை எடுத்துகிட்டு வந்து தானே இவங்க நாசாவே அமைச்சாங்க, கட்டி அமைச்சாங்க. பெருமண்டா சைட்டில் ஜெர்மனியோட ராக்கெட் V சீரிஸ் ராக்கெட், வேம்பயர் ராக்கெட்ஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துல பெருமுண்டான்னு சொல்லுவாங்க. அதை அந்த இடத்துல வந்து அவங்க ராக்கெட்டுகளை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த சயின்டிஸ்ட்டுங்களை வந்து போர் குற்றவாளிகளாக்கி திரும்பி அவங்கள இவங்களே காப்பாற்றி
திரும்பி அவங்கள வந்து நாசாக்கும் இவங்களோட உள்நாட்டு கட்டமைப்பு வளர்ச்சிக்கும், அதாவது போர் கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் உபயோகப்படுத்திக்கிட்டாங்கல்ல. உலகத்தில் அமைதி சுதந்திரம் என்ற பேரில் எத்தனை தேவையற்ற போர்களை இவங்க உருவாக்கியிருக்காங்க. உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலே அமெரிக்கா, இஸ்ரேல். ஆமாம், இஸ்ரேல்னு கூட சொல்ல மாட்டேன். இஸ்ரேல் வந்து அமெரிக்காவோட ஒரு அந்த வெஸ்ட் ஏஷியா பகுதியில், அதாவது மேற்காசிய பகுதியில் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய துருப்புச்சீட்டு இஸ்ரேல். இதை வச்சு காய் நகர்த்துறாங்க. யூதர்களுக்கான ஒரு இடமா அது பார்க்கப்படுது. அடுத்து என்னடான்னா, அந்த இஸ்ரேல் இந்த பக்கம் சுவிஸ் கால்வாவையும் கட்டுப்படுத்த ஒரு தன்மை கொண்ட நாடாக இருக்குது. இந்த பக்கம் பர்ஷியன் கல்ஃபையும் கட்டுப்படுத்தி அந்த அந்த இடத்துக்கு ஒரு வாட்ச்மேன் மாதிரி அமெரிக்காவும் பிரிட்டனும் செட் பண்ணிட்டு போனாங்க இஸ்ரேல். ஆனால் இஸ்ரேலில் வந்து தலை சிறந்த தலைவர்களும் வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஈஜிப்ட் கூட பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டு பாலஸ்தீனை அங்கீகரித்ததும் ஒரு யூதர் தான், அதை மறந்துடக்கூடாது. ஷிமன் பியர்ஸ். இட்சாக் ரபின் இஸ்ரேலோட தலை சிறந்த ஒரு இராணுவ வீரர். தலை சிறந்த இராணுவ வீரர்னா ஒரு மிகப்பெரிய ஜெனரல். அவர் யூதர்களாலே அவர் கொல்லப்பட்டார். ஏன்னா பாலஸ்தீனை வந்து அவர் அங்கீகரித்தாருன்னு சொல்லிட்டு, 2 நேஷன் ஃபார்முலாவை அங்கீகரித்தாருன்னு சொல்லிட்டு இட்சாக் ரபின் கொல்லப்பட்டார். ஷிமன் பெயர்ஸ் பல்வேறு கேள்விகளுக்கு ஆளாக்கப்பட்டார். ஸோ இஸ்ரேலில் வர எல்லா தலைவர்களும் மோசமான தலைவர்கள், இஸ்ரேலில் இருக்கிறவங்க எல்லாருமே கொடியவர்கள் அப்படின்ற அந்த மனப்பான்மை இருப்பது தவறு. இன்னும் சொல்ல போனால் அயத்துல்லா குமேனி அவர்களே, நாங்கள் யூதர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை, யூதர்கள் மட்டும்தான் இருக்கணும் என்ற கொள்கைக்கு எதிரானவர்கள். ஜியனிசம்க்கும் ஜூவிசம்க்கும் வித்தியாசம் இருக்கு. ஜூவிஷ் ஸ்டேட்டுக்கும் ஜியனிஸ்ட் ஸ்டேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஜியனிஸ்ட் ஸ்டேட்னா நான் மற்றது எதையும் ஏற்றுக்க மாட்டேன். உதாரணத்துக்கு இப்போ சவுதி அரேபியாவில் ஒரு இது இருக்கு, இது இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிக் கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா. பாகிஸ்தானில் ஒரு பேர் இருக்கு, பாகிஸ்தானுக்கு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான். அது மூலம் அது வந்து இட் இஸ் அ ஜூவிஷ் ஸ்டேட். அது வரைக்கும் ஓகே. ஆனால் மற்றவங்க யாரும் இருக்கக்கூடாது, மற்றவங்கள வந்து நான் விடமாட்டேன்னு சொல்றது அது சியோனிசம். ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை அடிப்படை புரிதலை வந்து தெரிந்தா இது பிரச்சனை என்னன்னு நம்மளுக்கு புரிய வரும். அதே மாதிரி எப்போ அது ஜியனிசமாக மாறுதோ அதை தான் வந்து ஈரான் வந்து எதிர்க்குது. இவங்க ஏன் ஈரானை எதிர்க்கிறாங்கடான்னா, நீ என்னை முழுமையாக அழிக்க பார்க்குறல்ல, அதனால உன்னை நான் எதிர்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல எந்த விதத்துலையும் சம்பந்தம் இல்லாமல் மொத்த இடத்தோட வளங்களை கட்டுப்படுத்துவதற்காக வந்து உட்கார்ந்த ஒரு நாடு அமெரிக்கா. உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், எண்ணெயை நீ கொடு, பாதுகாப்பை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தாங்க. இன்னைக்கு எண்ணெயும் வெளியே வரதில்லை, பாதுகாப்பையும் நீ கொடுக்க முடியல. தேர்தலுக்கு தெருவில் விட்டு போயிட்டாப்ல. சொல்லி முடிச்சிட்டாங்களா? இன்னைக்கு குவத்தாரோட அழிவு $20 பில்லியன் அழிவுக்கு ரஸ்லாஃபன் அவங்களோட சுத்திகரிப்பாலை, கேஸ் சுத்திகரிப்பாலை அடி வாங்கியிருக்கு. சதன் பார்ஸை வந்து இஸ்ரேல் அடித்தானா, அதுக்கு திருப்பி நார்த் ஃபீல்ட்லையும் அடித்தானா, நார்த் ஃபீல்ட்லேருந்து வர கேஸ் தான் ரஸ்லாஃபன். அது இன்னைக்கு காலியா? அராம்கோவோட ரஸ்தனூராவை அடிச்சிருக்காங்க. இன்னொரு இடத்தையும் யான்பு போர்ட்டில் இருக்கக்கூடிய ரிஃபைனரியும் அடிச்சிருக்காங்களா? இதே போல் பல்வேறு இடங்களில், இது யுஏஇலையும் நடந்துட்டு இருக்கு, ஃபுஜேராவை அடிச்சிருக்காங்களா? பல்வேறு இடங்களில் அவங்க தாக்கிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் எண்ணெய் சம்மந்தப்பட்ட ரிஃபைனரிகள் கேஸ் ஃபீல்டு இருக்கோ அங்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் என்ன பயந்துட்டாருன்னா, மொத்த உலகத்தில் எங்கெல்லாம் வந்து எண்ணெய் நிறுவனங்கள் இதெல்லாம் இருக்கோ, அராம்கோன்றது எது? அமெரிக்காவோட சப்சிடரி, அமெரிக்கா அதில் பணம் போட்டிருக்கிறதுனே, அது அடி வாங்கிச்சுன்னா அமெரிக்கா பணம் போகும் இல்லை. அதனால் நான் வந்து ஈரானோட எண்ணெய் சார்ந்த இதை வந்து நான் தாக்க மாட்டேன், அதுதான் போர் நிறுத்தம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐ எம் சாரி, அது போர் நிறுத்தம் அல்ல. நிச்சயமா சார். இப்போ அதே நேரத்தில் வந்து ஈரானுடைய முக்கியமான ஒரு தீவு அங்கே இருந்தால் எண்ணெய் வந்து சப்ளை 30 தீவுகள் பர்ஷியன் கல்ஃபில் இருக்கு. ஓகே, அந்த வளைகுடா பகுதியில் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் கிட்டேயே 30 தீவுகள் இருக்கு. இப்போ இதில் ஈரானுடைய அதில் முக்கியமான தீவுகள் வந்து கர்க் ஐலாண்டு, மொத்தமே 15 சதுர கிலோமீட்டர் தான் அது. கர்க் ஐலாண்ட் மிகப்பெரிய எண்ணெய் தீவு அது. அடுத்தது வந்து ஸ்மால் டான்பு, லார்ஜ் டான்பு ஐலாண்டுகள். அதை விட்டு அபு மூசா. இந்த தீவுகளை கைப்பற்றத்துக்கான சில விஷயங்களை அமெரிக்கா பண்ணிட்டு இருக்கு.
ஆனால் இங்கே பிரச்சனை நான் ஏற்கனவே நான் சொன்னது போல் கெரால்ட் ஃபோர்டு வந்து ஓடியே போயிடுச்சு. அப்ரஹாம் லிங்கன் பயந்துட்டு அந்த பகுதிக்குள்ளேயே உள்ளே வர மாட்டேங்குது. இப்போது யுஎஸ்எஸ் பாக்ஸர் அப்படின்னு சொல்கிற கப்பலும் யுஎஸ்எஸ் ட்ரிப்போலியன் சொல்கிற கப்பலும் ஜப்பான் கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே உள்ளே அனுப்புகிறாங்க. சரி, உள்ளே அனுப்புவீங்க, கப்பலை உள்ளே அனுப்புனா கப்பல் வந்து கடைசியில் கரைக்கிட்ட தானே வந்து இறங்க முடியும், நடுக்கடலையாக வந்து ஆளுங்களை இறங்க முடியும். அவங்க அதை மொத்த ஏரியாவை மைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஆர்ஜிசியோட மொத்த பலம் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர். பசீஜ் வந்து அட்லீஸ்ட் 2லேருந்து 3 லட்சம் பேர் இருப்பாங்க. ஈரான் இராணுவத்தோட பலமே கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர். அப்போது இத்தனை பேரை எதிர்கொள்வதற்கு 5000 பேர் போதுமானதா? அடுத்து இன்னொரு கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். மொத்த ஈரானோட அந்த பர்ஷியன் கல்ஃபில் வந்த உடனே அந்த வளைகுடா பகுதியில் ஈரானோட அந்த கரையோரம் மொத்தம் எவ்வளோ தெரியுமா? 1000 கிலோமீட்டர் வடக்கு கரை. தெற்கு கரை வந்து மற்ற நாடுகள் இருக்கு. நாங்கள் வடக்கு கரை வந்து ஈரானோட மொத்த இது வந்து 1000 கிலோமீட்டர். இந்த 1000 கிலோமீட்டருக்கு இவங்க அனுப்பியிருக்கிறது எத்தனை பேர்? 5000 பேர். அப்போ கிலோமீட்டருக்கு எத்தனை பேர்? 5 பேர். போதுமா? ஈரானை கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட முடியுமா? ரஷ்யா வந்து அதே நேரத்தில் எங்களுக்கான ஒரு அதாவது அணுசக்தி நிலையங்கள் மேலாம் தாக்குதல் பண்ணி நாங்கள் புஷர் மேலே பண்ணதுனால தானே அவங்க வந்து S-400 மிசைல் சிஸ்டமே கொடுத்தாங்க, ஆன்டி பேலாஸ்டிக் மிசைல் சிஸ்டம். புஷர்ன்றது ரஷ்யாவோட இது அணுவாலை. அது கர்க் ஐலாண்டு கிட்ட வந்தாலும் அடிப்பாங்க. அதனால தான் கர்க் ஐலாண்டில் கன்னி வெடிகள்லாம் வந்து வைக்கிறாங்க. கர்க் ஐலாண்டில் மாத்திரம் வைக்கல, தண்ணீர் கீழே இருக்கக்கூடிய கன்னி வெடிகளையும் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஈரான் இப்போ புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணியிருக்கு. அது பேர் வந்து மிட்கெட் சப்மரைன்ஸ்னு சொல்லுவாங்க. பெரிய சப்மரைன்கள்லாம் யுஎஸ்எஸ் ஒஹாயோ கிளாஸ் எல்லாம் அணு உலை கொண்ட சப்மரைன், அதெல்லாம் பெருசு பெருசு பல மீட்டர்கள் நீண்ட சப்மரைன்கள். இதெல்லாம் சின்ன சின்ன சப்மரைன். மொத்தமே க்ரூவே வந்து 15 பேர் 16 பேர் தான் இருப்பாங்க க்ரூவே. அதாவது அதுக்குள்ளே இருக்கிற மாணவிகளும் அதிகாரிகளும் சேர்த்து. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களோட வேலை என்னடான்னா கீழே போய் மைன்ஸை போடுறது, கன்னி வெடிகளை தண்ணியில் போட்டு வைக்கிறது. அது போட்டு வச்சிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கம்பி, அதாவது ஒரு செயின் மாதிரி இருக்கும், இது மேலே மிதந்துட்டு இருக்கும். கப்பல் வந்து தட்டிச்சுன்னா வெடிச்சிடும். அது மாதிரி இதை ட்ராப் பண்ணுறது, இதை வந்து கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கடினம். அந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்முஸில் இந்த மிட்கெட் சப்மரைன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது மிக கடினம். ஈரான் கிட்ட நிறைய மிட்கெட் சப்மரைன்ஸ் இருக்குது. அதே அமெரிக்க சப்மரைன்கள் அந்த பகுதியில் நுழையிறதுக்கு பயப்படுது, ஏன்னா இவங்க வச்சிருக்க கன்னி வெடிகள். அடுத்து அமெரிக்காவோட மிகப்பெரிய கப்பல்கள் அங்கே வரதுக்கு பயப்படுது. இப்போ கெரால்ட் ஃபோர்டு அந்த இடத்த விட்டு போன உடனே எத்தனை விமானங்கள் வந்து செயலிழந்தது தெரியுமா? 75 விமானங்கள் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுச்சு கெரால்ட் ஃபோர்டு போன உடனே. அப்ரஹாம் லிங்கன் பின்வாங்கின உடனே அதுலேயும் கிட்டத்தட்ட 50 விமானங்களுக்கு மேலே இருந்தது. ஸோ 125 விமானங்கள் அவுட் ஆஃப் சர்வீஸ். ஆல்ரெடி பேஸுகள் அவுட் ஆஃப் சர்வீஸ். பறந்தாலும் என்னது துல்லிய தாக்குதல் வேற இப்போ தீவிரமாக நடத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது சற்றே அடிப்படையாக நம்ம பார்த்தோம்னா ஈரானுக்கு நடந்திருக்கிற சேதம் மிகப்பெரிய சேதம். உயிர் சேதம், பொருள் சேதம் எல்லாமே மிகப்பெரிய சேதம். அதெல்லாம் $200 பில்லியன் கேட்குறான் அவன். கட்டமைப்பு, புனர்கட்டமைப்புக்கு வந்து நீ எனக்கு போருக்கான இதை நஷ்டஈடு கொடுன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாலும் போரை வந்து இன்னைக்கு ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்முஸ் ஈரான் வந்து கட்டுப்படுத்துதுன்னு சொல்றதே வந்து ஈரானோட வெற்றியாக தான் நம்ம பார்க்கணும். ஆட்சியை வந்து இழக்கலைன்னு சொல்றதை ஈரானோட வெற்றியாக தான் பார்க்கணும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி ஜெயந்த்.